ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள். இந்த தானியத்துக்கு மேலே இந்த முறையில் ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றுறது மூலயமா உங்கள் குடும்பத்தோட தலை எழுத்தே மாறப்போகுது. அது என்ன தீபம், எந்த தானியத்துக்கு மேலே எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த தானியத்து மேலே தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதமும் சஷ்டி விரதமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பன்மடங்கு பலனை ஏற்படுத்தக்கூடிய விரதம் தான் இந்த தைப்பூசம். 12 மாதங்களில் ஒரு மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் கிருத்திகை விரதத்தை வழிபட்ட ஒரு பலனை நீங்கள் ஒரே நாளில் பெறணும்னா தாராளமாக இந்த தைப்பூச விரதத்தை இருக்கலாம். 48 நாட்கள், 21 நாட்கள், 6 நாட்கள், இந்த மாதிரி உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை தைப்பூச திருநாள் அன்னைக்கு மட்டும்தான் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே வழிமுறை தான். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையை சுத்தம் பண்ணி முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலையை கழுவி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் பொட்டு வைங்க. முடிஞ்ச அந்த சந்தனத்தில் கொஞ்சமாக பன்னீர் கலந்து முருகப்பெருமானுக்கு பொட்டு வச்சா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முருகப்பெருமான் சந்தனம், பன்னீர் இது எல்லாத்தையும் ரொம்ப விரும்பக்கூடியவர். முருகனுக்கு பிடிச்ச பழங்கள் நிறைய இருக்குது. இந்த சீசனில் உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை கட்டாயம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். அதே மாதிரி என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப முடியலனா ஒரே ஒரு கல்கண்டு பால், ஒரு டம்ளர் கல்கண்டு பாலை வச்சாலே முருகப்பெருமான் ஏற்றுப்பார். பிப்ரவரி 10ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலலாமே உங்களுக்கு பூசம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் தான் பூசம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பௌர்ணமியே பிறக்குது. பௌர்ணமியும் பூசமும் சேரக்கூடிய நேரம் தான் தைப்பூசம். ஆனால் இந்த வருடம் அப்படி அமையலை. பொதுவாக சில விரதங்களை திதியை கணக்கு பண்ணி எடுத்துப்போம், இல்லைனா நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி எடுத்துப்போம். தைப்பூசம் அப்படிங்கிறது பூசம் நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிஷத்தோட பூசம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதனால் அன்றைய தினத்தை தைப்பூசமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடத்தலாம். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் எத்தனை மணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். எவ்வளோ பக்தர்கள் அவங்க வேண்டிக்கிட்ட காரியங்கள் நடந்ததுக்காகவும் இல்லை வேண்டின காரியங்கள் கூடிய சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, அலகு குத்திப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கண்குளிர பார்க்குறதே கோடி புண்ணியம். அன்றைய தினம் பழனி முருகனை நினைத்து ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை முடிஞ்சு கூடிய சீக்கிரம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடையணும்னு மஞ்சளில் அந்த ₹1 நாணயத்தை முடிஞ்சு பூஜை அறையில் முருகப்பெருமான் கிட்ட வச்சுடுங்க. கூடிய சீக்கிரம் அந்த காரியம் நிறைவேறும். அந்த காரியம் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த சில்லறை நாணயத்தை மஞ்சளில் முடிஞ்சு வச்சுருக்கீங்களா, மஞ்சள் துணியில், அது கூட உங்களால் எவ்வளோ தொகை போட முடியுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எப்போ பழனி போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ பழனிமலை முருகன்கிட்ட போயிட்டு அதை சமர்ப்பிச்சிடுங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் வேண்டியிருக்கக்கூடிய காரியம் நிறைவேறும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இல்லை சரியாக வேலை அமையலை அப்படிங்கிற எல்லா நபர்களுக்கும் இந்த ஒரு தைப்பூச திருநாள் ஒரு வரப்பிரசாதம், தவற விட்டுறாதீங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தானியத்து மேலே ஒரே ஒரு தீபத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் தைப்பூச தினத்தன்னைக்கு ஏற்றணும். தைப்பூச திருநாள் பிப்ரவரி 11ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். இந்த செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவர். வீடு, நிலம், சொத்து இது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான். இப்படி எல்லா விதமான நன்மைகளும் சேரக்கூடிய ஒரு தினம் இந்த தைப்பூச திருநாள். இந்த நாளில் உங்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைக்கும் நிச்சயம் பலன் உண்டு. இந்த இடத்துல நாம் பயன்படுத்தக்கூடிய தானியம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, செவ்வாய் பகவானுக்குரிய தானியம். அந்த தானியம் என்னன்னா துவரம் பருப்பு. செவ்வாய் பகவானுக்கும் துவரம் பருப்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை நீங்கள் தயார் செய்து வச்சுக்கணும். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலான்னா இரவு 7 மணி 21 நிமிஷத்தோட உங்களுக்கு பூசம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். கூடுமான அளவுக்கு அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரமாவது தீபம் எரியிற மாதிரி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடணும். சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை பரப்பி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சம்மன் விளக்கோ இல்லை குபேரர் விளக்கோ உங்ககிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். மண் அகல் விளக்கு வைக்கிறது சிறப்பு.
மண் அகல் விளக்கை வைத்துட்டு 5 சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் அவ்வளவுதான் கணக்கில்ல, ஆனால் எண்ணிக்கையில் 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் விளக்கு இருக்கிற நடுவில் அதில் போட்டுறணும். மீதி இருக்கக்கூடிய 4 சில்லறை நாணயங்களை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த துவரம்பருப்பு மேலே பதிய வச்சுடுங்க. காலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, மாலை நேரத்தில் ஏற்றினாலும் சரி, அதே மாதிரி தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றி நீங்கள் தீபம் போடணும். எரியக்கூடிய இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அப்போ அந்த ஜோதியை பார்த்து, அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஜோதியை பார்த்து முதல்ல விநாயகரை வேண்டிக்கோங்க. அடுத்ததாக முருகப்பெருமான மனசார வேண்டிக்கணும். ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் சரவண குகா போற்றின்னு சொல்லி முருகனோட திருப்பெயர்களை வாய்விட்டு உச்சரிங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தை 108 முறை உச்சரிங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவானை துவரம்பருப்பு மேலே ஏற்றிக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்குனீங்கன்னா உங்களோட வேண்டுதலுக்கு செவி சாய்த்து, அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச தினத்தில் நீங்கள் செவ்வாய் பகவானை வணங்கும் போது முருகப்பெருமானே செவ்வாய் பகவான் மூலயமா உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அதுக்காக தான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் பிரத்யேகமாக ஏற்ற போகிறீங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய மற்ற தீபங்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்கோ, குத்து விளக்கோ, இல்லை நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கோலாம் கணக்கில் வராது. பிரத்யேகமாக துவரம்பருப்பு மேலே ஒரே ஒரு விளக்கு வைத்து அதை சுற்றி நாணயங்களை வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். தீபம் எரியக்கூடிய நேரத்தில் உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த தீபம் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் எரியட்டும். உங்களோட அன்றாட வேலை பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மற்ற விளக்குகளை எப்போ குளிர வைப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த விளக்கை குளிர வச்சுட்டு மறுநாள் பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த நடுவில் விளக்கு எடுத்து வச்சுட்டு அதில் வச்சுருக்கீங்களா சில்லறை நாணயங்கள் 5 எண்ணிக்கையில் வச்சுருப்பீங்க. அந்த 5 சில்லறை நாணயங்களையும் செலவு பண்ணாதவாறு ஒரு சின்ன ஒரு கவர்லையோ ஒரு பேப்பர்லையோ மடித்து இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்லைனா தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போயிட்டு அந்த நாணயங்களை வச்சுக்கலாம். 5 நாணயங்கள் இருக்கிறதால ஒரு இடத்துல ஒரு நாணயம் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். மீந்து இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு இருக்குல்ல, அந்த தீபத்தை ஏற்றினதுக்கு அப்புறமா அதை நீங்கள் தண்ணியில் விட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு அதை தானமாக போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனசார நினச்சி துவரம்பருப்பு மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தால் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம் என்னவோ ஒரு 5 நிமிடம் தான். ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. வேலைக்கு போயிட்டு சரியான சம்பளம் வீட்டுக்கு வரல, வீண் வரையம் வீண் செலவாகுது, ஒரே மருத்துவ செலவாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே அந்த கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான வழிவகையை, ஒரு ஊதியத்துக்கான வழிமுறையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.